கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதிகமான அன்பை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. தேவ ஜனமே, உயர்ந்த கட்ட அன்பிற்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் அல்லது எந்த ஒரு மனுஷி தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு பழகுகிறார்களோ அல்லது ஜீவனை கொடுக்க பழகுகிறார்களோ, ஒரு பிரச்சனை என்றால் ஜீவனை கொடுக்க தன்னையே அர்ப்பணிக்கிறார்களோ, அதுதான் இந்த உலகத்திலே மிக சிறந்த அன்பு என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த வசனத்தை நாம் தெளிவாய் கவனிக்க வேண்டும். ஜீவனை கொடுக்க விரும்புகிறவர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் என்று சொல்லுகிறது. அதாவது ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்வதை ஆண்டவர் விரும்பவில்லை, மாறாக இந்த இடத்தில் ஆண்டவர் கிரியையை எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல சிநேகிதராய் இருந்திருக்கிறார். ஆகவேதான் நமக்காகவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவை சுமந்து மரித்தார். தேவ ஜனமே, அவர் நம்மை நேசிக்கிறேன் என்று வார்த்தையாக சொல்லவில்லை, மாறாக அவர் கிரியைகளில் காண்பித்தார். எப்படி தெரியுமா? வாரினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சுமந்து, விழாவினால் குத்தப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, பல மணி நேரங்கள் தொங்கி நம்முடைய பாவத்திற்காகவே அவர் அத்தனையும் சகித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தார். தேவ ஜனமே, இதுதான் அதிக அன்பு. வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, எவன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறானோ அதுதான் உலகில் சிறந்த அன்பு என்று. அப்படி என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சிநேகிதராய் நினைத்து நம்முடைய குற்றங்களுக்காக மறிக்கப்பட்டாரே, அவரிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உலகத்தின் அன்புக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம், உலகத்தின் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் மாறி போகும், மறைந்து போகும். ஆனால் மாறவே மாறாத அன்பு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உனக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிற அன்பல்ல அவருடைய அன்பு, கொடுத்தேன் என்று நிரூபித்து காட்டின அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவதை அவர் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்கள் உதடுகளினால் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்பதை அவர் எளிதாய் அறிந்து கொள்வார். ஆனால் நான் உம்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன் பாரும் என்று உங்கள் கிரியைகளில் வெளிப்படுத்தும் போதுதான் அவர் சந்தோஷப்படுத்த முடியும். தேவ ஜனமே, சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை என்று சொல்வதோடு நின்று விடாமல் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த சிநேகிதருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது உமக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று வாழ போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அல்லது நம்மை சிநேகிதராய் தெரிந்து கொண்ட தேவன் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக எப்படி நேசிக்கிறேன் என்பதை பார் என்று கிரியைகளினால் நிரூபித்து காட்டினார். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற நாமும் நேசிக்கிறேன் என்று சொல்வதை விட எவ்வளவாய் நேசிக்கிறேன் பாரும் என்று நிரூபித்து காட்டுகிறவர்களாய் மாற பிரயாசப்படுவோமா? அதுதான் ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.